டிராவல் ஓரியன்டா கொஞ்சம் போயிடலாம் ப்ரோ. இந்த ஹீரோ 567க்கான வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங்னா நீ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹீரோ 8க்கு, இது ஹீரோ 9க்கு, இது ஹீரோ 567க்கு. இது எல்லாமே உங்ககிட்ட ரெகுலரா இருக்கா ப்ரோ? எப்பவுமே இருக்கும். மேக்ஸிமம் ஆக்ஷன் கேமரான்றதால அது ஓரியன்டான அக்சசரிஸ் எல்லாமே நாங்க வச்சிருப்போம். GP16 சொல்லுவாங்க, இது மேக்னெட் கேசிங்னு சொல்லுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ஒட்டிக்கும் நம்ம ஷர்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரம் மழை காலம் வந்துருச்சு அப்படின்றதால நம்ம கிட்ட வாட்டர் ப்ரூஃப் பைக் ஹோல்டர்ஸ், டிராவல் ஓரியன்டா எல்லா அக்சசரிஸுமே மேக்ஸிமம் நம்ம கிட்ட இருக்கும். இப்போ டிராவல் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்ஸ் ஒன்று கேரி பண்ணிட்டு போகணும். சில அலாரம் சிஸ்டம், அந்த வண்டி தொட்டா சவுண்ட் வரும். அதெல்லாம் ப்ளூடூத் ஞாபகம் வருது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ்லேயே வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு. சூப்பராக இருக்கும். இவர் இயருக்கு ஏற்ற அளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ரோப்பை இதை அப்படியே போட்டுட்டு நீங்கள் இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ப்ளூடூத் இருக்கு. பாட்டு கேட்டுக்கலாம் தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே கலர் மாறும். இது இருட்டில் தான் இதோட பிரைட்னஸ் தெரியும். இது பேட்டரி சின்ன பட்ஜெட்லேருந்து போவோம். இதோட விலை வந்து 500 ரூபாய் மிச்சிரும். பார்த்தீங்களா, வயர்லெஸ் சார்ஜிங் எனேபிள். வயர்லெஸ் சார்ஜிங் வித் வயர்லெஸ் சார்ஜிங். பின்னாடி நீங்கள் கை வச்சா மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும். காருக்கு வைப்பர் பார்த்துருக்கீங்க, ஹெல்மெட்டுக்கு வைப்பர் பார்த்துருக்கீங்களா? சோலார் பேனலா? ஆமாம், இந்த பக்கம் பேனல், இந்த பக்கம் நம்மளோட டிவைஸோட ஈவெண்ட்ஸ். சார்ஜ் ஆகுது பாருங்க வெளிச்சத்துக்கே. ஓ, இந்த வெளிச்சத்துக்கே இது வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அடுத்து ட்ராவல் ஓரியன்டாக கொஞ்சம் போயிடலாம் ப்ரோ. இப்போ நீங்கள் நம்ம கிட்ட வந்து நம்ம கேம் மட்டும் இல்லை, நீங்கள் அதர் கேமராஸ்க்கான அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ 567 இருக்கும் தெரியுமா, அதோட விளாகிங் கேஸ். ஓகே, இதெல்லாம் வந்து ஹீரோ 567க்கான வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங். வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங்னா நீ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வந்து ஹீரோ 910க்கு, இது ஹீரோ 8, அதாவது 567 காமன், 8 வந்து தனி, 9, 10, 11 காமன். ஸோ இது ஹீரோ 8க்கான விளாகிங் கேஸ். ஹீரோ 8க்கான விளாகிங் கேஸ்லாம் தேடுவாங்க, எங்கேயுமே கிடைக்காது. ஹீரோ 8க்கு, இது ஹீரோ 9க்கு, இது ஹீரோ 567க்கு. இது எல்லாமே உங்ககிட்ட ரெகுலரா இருக்கா ப்ரோ? எப்பவுமே இருக்கும். ஏன்னா 8க்குலாம் கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னா அப்போ உங்ககிட்ட வந்தா கிடைக்கும். இப்போ கண்டிப்பா கிடைக்கும். ஹீரோ 8க்குலாம் கிடைக்கும், மேக்ஸிமம் இருக்கு. அது தவிர்த்து மைக் அடாப்டர்ஸ் கூட நம்ம ரெகுலரா ஸ்டாக்ஸ் இருக்கும். ஓகே. ஹீரோட மைக் அடாப்டர்ஸும் நம்ம ரெகுலரா ஸ்டாக் இருக்கும். மேக்ஸிமம் ஆக்ஷன் கேமரான்றதால அது ஓரியன்டான அக்சசரிஸ் எல்லாமே நாங்கள் வச்சிருப்போம். ஏன் ஈவன் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்குல்ல, அந்த உலாஞ்சி மாடல் B3 அந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் பேங்க், ஆக்ஷன் கேமராலே ஸ்டிக்கு, அதுலேயே பவர் பேங்க் 10,000 mAh பவர் பேங்க், அதெல்லாம் கூட நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கும். ஃபேக் ட்ரோன் ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேம் ஓரியன்டில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கேசிங்லாம் நம்மகிட்ட நிறைய இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா GP16 சொல்லுவாங்க, இது வந்து மேக்னெட் கேசிங்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆமாம், இப்போ ஆனால் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ இது வந்து ஷர்ட் குள்ள வச்சிட்டு அப்படியே நம்ம வந்து மேல நம்ம ஆக்ஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம காட்டுங்க. தனியா மோல்ட் பண்ணனும் அவசியம் கிடையாது. ஆமா. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட் இது எல்லாமே. சோ அதனால வந்து கரெக்ட்டா வச்சா அப்படி ஒட்டிக்கும். நம்ம ஷர்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரம் கல்லாது. அப்ப வந்து vlogging பண்ணனும்னா நம்ம அப்படியே மாட்டிட்டே போய்க்கலாம். ஆமா, டக்குன்னு எடுத்து அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். நீங்க உங்க ஜாக்கெட்டோ இல்ல உங்க Dress-ஓ எதல வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணனும். மேக்னெட் ரொம்ப பவர்ஃபுல். இது வந்து உலாஞ்சிலே ஒன் ஆஃப் த பிரீமியம் மாடல்னு சொல்லலாம். ஓகே, GoPro-க்காகவே அது தனியா ஆக்ஷன் கேமராக்காகவே பர்టిక్యులரா இந்த பிராண்ட் எல்லா பிராண்டுமே மாட்டலாம். சோ இது வந்து 3200 rupees ஒரு மேக்னெட் கேசிங். ஓகே சூப்பர் ப்ரோ. ஹெல்மெட்ல கூட மாட்டிட்டு எல்லா இடத்துக்கும் போக முடியலனாலும் டக்குன்னு எடுத்து நீங்க உங்க ஷர்ட்ல எங்க வேணா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்க சூட்ல ஏன் பாக்கெட்ல நீங்க உள்ள டக்குன்னு எடுத்து வச்சா கூட ஒட்டிக்கும். வேணா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனா எவ்வளவு ஸ்பீட் போனாலும் கழட்டி போய் உள்ளது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. பவர்ஃபுல் மேக்னெட்ஸ். அடுத்து டிராவல்லே நான் இப்போ மழை காலம் வந்துருச்சு அப்படின்றதால நம்ம கிட்ட வாட்டர் ப்ரூஃப் பைக் ஹோல்டர்ஸ் அதெல்லாம் வந்து 500 rupeesக்கே இருக்கு. டச் ஸ்கிரீன் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி அதே நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பஞ்சர் கிட்டு, ஹேர் மிஷினு, டயர் இன்ஃபிளாட்டர் மிஷின்ஸு, அப்புறம் சேஃப்டி லைட், சேஃப்டி டார்ச்சஸு, ட்ராவல் ஓரியன்டாக எல்லா அக்சசரிஸுமே மேக்ஸிமம் நம்ம கிட்ட இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ளிக்கர் லைட்ஸ், ஃப்ளைட் லைட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ட்ரோன் லைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை முதல்ல எப்பவுமே மைண்டில் வச்சுக்கணும். நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்ஸ் ஒன்று கேரி பண்ணிட்டு போகணும். இதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல த்ரோ இருக்கும். இதில் எல்லா கலருமே வரும் ப்ரோ, ஒரு கலர் மட்டும் இல்லை, இதில் எல்லா கலரும் வரும். மல்டி கலர். இத நாங்க ஆக்சுவலா ட்ரோன்ல கட்டி அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆமா, ட்ரோன்ல வந்து எரிஞ்சிட்டே இருக்கும் பறக்கும்போது. ஆமா. சோ இப்போ இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம மழை காலத்துல நம்ம சைக்கிள்லயோ இல்ல நம்ம ஹெல்மெட் பின்னாடி லக்கேஜ் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேல எல்லாம் வச்சிட்டோம்னா தூரத்துல வரவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வந்து நல்ல விசிபிலிட்டி கொடுக்க முடியும். பவரும் பயங்கரமா இருக்கும். ஆமா, நல்ல பவர் இருக்கும். 2 hours சாலிடா பேக்கப் நிக்கும். 135 rupees தான் இந்த லைட்ஸ்லாம். இதெல்லாம் நீங்க வாங்கி ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது பேட்டரி பேக்கப் ஏத்த மாதிரி லைட்டோட பிரைசிங் மாறும். சோ நம்மளால வந்து 99லயும் ஒரு மாடல் இருக்கு, 135 இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல பிரீமியமா இருக்கும். நல்ல சார்ஜ் நிக்கும். மோட்ஸ் இருக்கு, நிறைய மோட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட மோட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 16 மோட்ஸ் இருக்கு இதுல மட்டுமே. இதுல மட்டுமேவா?
சின்னதா இருக்கு. ஸோ 2 hours சார்ஜ் நிற்கும். இதெல்லாம் ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ தான். இதெல்லாம் வந்து அந்த ரைடிங் முடிச்சமா தூக்கி போட்டுறணும். ஓகே, ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு தேவைக்கு எடுத்துட்டு போகலாம். ஒரு லாங் டிரைவ் எடுத்துட்டு போகலாம். மிஞ்சி போனால் ஒரு வாரம் அவ்வளோதான் இதோட லைஃப் ஸ்பேன்லாம். ஏன்னா உள்ள சின்ன பேட்டரி தான். நீங்கள் தெரியாமல் ரொம்ப நாள் சார்ஜ் போட்டால் கூட போயிடும் ப்ரோ. ஓகே. ஸோ அதனால இது வந்து நான் லைஃப் ஃபுல்லாக வச்சுக்கலாம்னா முடியாது. இதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ தான். நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிராண்ட்ஸில் போகணும். இந்த மாதிரி பெரிய சைஸில் போனீங்க அப்படின்னா இதுவும் ரீசார்ஜபிள் தான். இதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் மோட்ஸ் இருக்கும். இதில் கலர்லாம் வராது. தெரியுதா உங்களுக்கு? வெறும் ஹசார்ட் மட்டும். இதுல வந்து உங்களுக்கு இந்த மோட் வந்து சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. சோ நீங்க ஹெல்மெட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தூரத்துல இருக்கும்போது சூப்பரா இருக்கும். சோ இதெல்லாம் வந்து இதுலயே மோட்ஸ் ஏத்த மாதிரி ஸ்டாண்டர்ட் லைட்ஸ் ரேட் கம்மி. 300 ரூபாய், 250 ரூபாய், 400 ரூபாய் கூட கிடைக்கும். இந்த மாதிரி மோட்ஸ் வரது எல்லாமே உங்களுக்கு 500 ரூபாய்க்கு மேல தான் வரும். பேட்டரி பேக்கப் பெருசா இருக்கும். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து இப்போ நமக்கு சேஃப்டிக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஆமா. அதே மாதிரி டிராவல் டார்ச் ஒன்று சின்னது எப்பவுமே கையில வச்சுக்கணும். இதுல நமக்கு லாங் ஷார்ட்னு எல்லாமே இருக்கும். இதுலயே உங்களுக்கு ஹசார்டும் இருக்கு. ஆஸ் வெல் அஸ் கேம்ப் லைட்டாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 220 ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகும். சோ இல்ல ப்ரோ எனக்கு இப்போ இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் மாடல் ஆயிடுச்சு. இதோட பெருசு வேணும்னா 725 நம்ம கிட்ட இருக்கு. இதே மாதிரி இரும்புலயே இருக்கு. அது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட். சோ மழையில கூட நீங்க புடிச்சிட்டு போலாம், ஒண்ணுமே ஆகாது. பட் பாக்கெட்டா கேரி பண்ணிட்டு போறதுக்காக நாங்க ஒரு லைட் எடுத்திருக்கோம். செம்ம பவரா இருக்கும். இது வந்து ரொம்ப பிரீமியம். இன்னும் மார்க்கெட்லாம் நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கவே முடியாது. பாத்தீங்கன்னா தெரியும். ப்ரோ பயங்கரமான பிரைட்னஸா இருக்கு ப்ரோ. இது சரியான பிரைட்னஸ்ல இருக்கும். இதுல மொத்தம் 3 மோடு. ஃபர்ஸ்ட் மோட் செம பிரைட்டா இருக்கும். செகண்ட் மோட் கம்மியா இருக்கும். தேர்ட் மோட்ல வந்து உங்களுக்கு ஹசார்ட் இருக்கு. ஹசார்ட். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல மேக்னெட் இருக்கு. நீங்க அப்படியே வச்சீங்கன்னா போதும். இரும்புல எங்க ஒட்டிக்கிறீங்களோ அப்படியே ஒட்டிக்கும். பின்னாடி பவர்ஃபுல் மேக்னெட் இருக்கு. இதுலயே கீ ஓக்கும் கொடுத்துருக்காங்க. சோ அதனால நீங்க வந்து ஒரு கீ செயினாவும் போட்டுக்கலாம். பாட்டில் ஓபனர் இருக்கு. இதுல வந்து சார்ஜிங் வந்து டைப் சி கொடுத்துருக்காங்க. ஓ, டைப் சி சார்ஜர். ஆமா. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ட்ரைபாட் மவுண்ட், அப்படியே நீங்க வந்து ஸ்டிக் மவுண்ட் எதுல வேணாலும் மாட்டிக்கலாம். சோ நல்ல ஃபுல்லாவே இரும்பு. ஓகே ஓகே. ஆக்சுவலா இது வந்து இப்போ நம்ம GoProல கூட அந்த எங்கனா மாட்டிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அத யூஸ் பண்றாங்க. செமையா இருக்கும். இது வந்து சூப்பரா இருக்கும். 335 ரூபீஸ் வரும் இதோட காஸ்ட். ஓகே ஓகே. சூப்பர். 335 ரூபீஸ்க்கு பயங்கர வர்த்தா இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சர் கிட் கம்பல்சரி எடுத்துட்டு போகணும். இப்போ நீங்க ஒரு ரைட் பிளான் பண்றீங்க அப்படின்னா ஒரு பஞ்சர் கிட், ஒரு டயர் இன்ஃபிளேட்டர் வேணும். டயர் இன்ஃபிளேட்டர்லாம் ஹீரோலே எடுத்துக்கலாம். 25 இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. பேட்டரி ஸோ சார்ஜபிள், பேட்டரியிலே ஒர்க் பண்ணிக்கலாம். பக்காவா இருக்கும் இது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் காட்ட போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஹேண்டில் பார்லயே வந்து லேசர் லைட் அடிக்கும். ஹேண்டில் பார் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லேசர் அடிக்கும். இல்ல ஆக்சுவலா பாத்துருக்கேன் நான் இந்த ஓகே ஓகே. இது அந்த ரவுண்ட் லைட் மட்டும் இல்லாம லேசர் அப்படியே ரோட் மாதிரி லேசர் அடிக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா ரெண்டு சைடு மாட்டிங்க அப்படி லேசர் அடிக்குது. இதோட யூசேஜ் என்னன்னா போற வழியில ஏதாவது பல்ல வந்து நமக்கு அந்த லேசர் முன்னாடியே காமிச்சிரும். சோ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஓகே. அந்த பெண்ட் மாதிரி காமிக்கிறது சொல்றீங்க கரெக்ட்டா? ஓகே ஓகே. இது வந்து இதுவாகும். இல்ல இதுலயே எனக்கு வந்து பெரிய மாடல் வேணும் ப்ரோ. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் சேஃப்டிக்காக போட்டு மழை காலன்றதால ஈஸியா ஓடுற ஐட்டம். இதுல டிஆர்எலோட வரும். இது ஃபுல்லாவே இரும்பு. ஃபுல்லாவே இரும்பு. ஹேண்ட் கார்டோட வரும். ஃபுல்லா இரும்பு ப்ரோ. இதுலயும் அதே லேசர். இதுல டிஆர்எலும் இருக்கு. இண்டிகேட்டரும் ஒர்க் ஆகும். ஸோ இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1400 வரும். ஸோ நமக்கு இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் யாராவது இப்படி பந்தி பக்கத்தில் இடிச்சாங்கன்னா நம்ம பிரேக் ஆட்டோமேட்டிக் அப்ளை ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம கை அடிப்படாது. இது எல்லாமே எஜ்ஜி பிராண்டில் தான் இருக்குது. சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே. சூப்பராக இருக்கும் ப்ரோ. இது பார்க்க ஆக்சுவலாக நம்ம ரைடு போனாலும் ரொம்ப பெருசா ப்ராடக்ட் எடுத்து போகாம இருக்குது. சின்ன சின்ன இதுலயே பேக்கெட்லயே கொஞ்சம் எவ்வளவு லக்கேஜ் கம்மி பண்றோமோ அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பாட்டி கேட்டு போறதுக்கான ஸ்பீக்கர் சிஸ்டம், எக்ஸ்எல்எஸ் அலாரம் சிஸ்டம். அந்த வண்டி தொட்டா சவுண்ட் வரும். அதெல்லாம் அது. ஸோ இதெல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேபி செகண்டரி பேட்டரி வச்சு நீங்க அதில் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பிரைமரி பேட்டரியில கனெக்ட் பண்ணிட்டு செகண்டரி கனெக்ட் பண்ணீங்கன்னா பெஸ்ட். அலாரம் கம்ஸ் மியூசிக் சிஸ்டமும் போட்டு பாட்டு ப்ளே பண்ணி கேட்க அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும். ஸோ அடுத்து ப்ளூடூத் ஒன்று ஞாபகம் வருது. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ்லேயே வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு. கிளாஸ்ல ப்ளூடூத்தா? ஆமா பார்த்துருந்தேன். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க லைட்டா. சொல்றேன் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கிளாஸ்ல வர ப்ளூடூத். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் நாப் இருக்கு. அப் டவுன் லெஃப்ட் ரைட் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்தாங்க ஜஸ்ட் வியர் பண்ணி பாருங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் கொடுக்கும். எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பிரதர் இப்படி எடுத்துருவாங்க. இப்போ ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக இருக்கும். இவர் இயருக்கு ஏற்ற அளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ கால் எது வந்தாலும் இதில் அப்படியே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ப்ரோ. பேசலாம். ரெண்டாவது பகல் மட்டும் இல்லை நைட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வைப் அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நைட்டில் கூட டிரைவிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல? 700 ருபீஸ் வரும் இது. இது வந்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஓகேவா? வண்டி ஓட்டி முடிச்சோன்னா ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம கிட்ட இங்கே இருக்கு. பாட்டு கேட்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் கேம்ப்ல டென்ட்ல நீங்கள் வந்து சும்மா வீட்டில் கூட ட்ராவலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லீப்பிங் ஐ ரோப்பு. இது அப்படியே போட்டுட்டு நீங்கள் இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ப்ளூடூத் இருக்கு. பாட்டு கேட்டுக்கலாம். என்ன ப்ரோ எல்லாத்துலயுமே ப்ளூடூத் வச்சு வந்துருச்சா? இது வந்து 600 ருபீஸ் வரும். குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியலும் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு. அந்த நீங்க தூங்குறதுக்கு சூப்பரா இருக்கும். சாஃப்ட்டா சூப்பரா இருக்கு. சீரியஸ்லி இதுலயும் ப்ளூடூத் இருக்கா ப்ரோ? பாட்டு கேட்டுட்டே ஈஸியா அப்படியே படுக்கும் போதே
நிறைய பேர் மைல்டா இருக்கும் சவுண்ட். ஓகே ஓகே. நிறைய பேர் வந்துட்டு ஆக்சுவலா இது தூங்கும் போது இந்த மாதிரி மூடிட்டு தூங்குவாங்க ஒரு சிலர். அவங்களுக்கு சாங்ஸ் கேட்க டிராவல் அப்போ இன்னும் சூப்பரா இருக்கும். உண்மையா குவாலிட்டி செம்மையா இருக்கு ப்ரோ. கனெக்ஷன்லாம் ஈஸி தானே ப்ரோ? ஆன் ரொம்ப ஈஸி. நீங்க சாதாரண உங்க போன் எப்படி கனெக்ட் பண்றீங்களோ அதே மாதிரி ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதுதான். 600 ரூபாய்க்கு பயங்கர ஒர்த்தா இருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. யூசர் ஃப்ரெண்ட்லி தான் கைஸ். சீரியஸ்லி இதெல்லாம் வந்து நானே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு நீட்ஸ் இருக்கும். விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கேஜெட்ஸ் வாங்காம போக வாய்ப்பே கிடையாது. அடுத்து பார்க்க போறது வந்து ஹெல்மெட் வைப்பர். காருக்கு வைப்பர் பார்த்திருக்கீங்க, ஹெல்மெட்டுக்கு வைப்பர் பார்த்திருக்கீங்களா? ஹெல்மெட்டுக்கு வைப்பர். ஸோ ஆக்சுவலா இப்போ இருக்க டைமுக்கு ரொம்ப தேவைப்படும்னு நினைக்கிறேன், மழை டைம். ஆமா, உங்க ஹெல்மெட்டை வைப் பண்ணிக்கிட்டே வரும். எப்படி ப்ரோ இதை மோல்ட் பண்றதெல்லாம் எப்படி? அப்புறம் இதுக்கு வந்து மவுண்ட் ஒன்று இருக்கும். ஓகே, வாட்டர் ப்ரூஃப் மவுண்ட் வந்து நம்ம ஹெல்மெட்டுக்கு மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே க்ரூ தான் லாக் பண்ணிக்கலாம், வேணா கைட்ல. இது உங்க ஹெல்மெட்ல கரெக்டா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. அதுக்கு ஆயிடும். சோ அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். கரெக்டா சென்டர் மட்டும் பார்த்து மாற்ற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் வந்து ரைட் அப்போ பயங்கரமா யூஸ் ஆகும். இப்போ இருக்க டைமுக்கு நிச்சயமா தேவைப்படும் நினைக்கிறேன். மழை பயங்கரமா பெய்யுது. எனக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓட்டுறதுக்கு. பரவாயில்ல, ரொம்ப ஓவராலா வந்து காம்பேக்டா ஒரு ரைடு போனோம்னா ஒரே ஒரு பேக் பேக் எடுத்துமா அதுல இந்த கிளிப் எல்லாம் போட்டு. இப்போ இது கூட ஒரு ட்ரெண்டிங்கான லைட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா வித் ரிமோட்டோட வரும். நம்ம கிட்ட 600 ரூபீஸ் ரிமோட் இருக்கு. அதுக்கு தனியா ஆமா ரிமோட் இருக்கு. தொட்டா வந்து ஃபுல்லாவே டச். ஸோ நீங்கள் ஆன் பண்ணுறது அப்ளை பண்ணுறது எல்லாமே நீங்கள் டச்லேயே வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும். வீடியோ பண்ணுறீங்க இல்லை டெக்கரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா என்கிட்ட சன்செட் லேம்பே இருக்குது. 200 ரூபாய்க்கு நல்ல சன்செட் லேம்ப் கொடுக்க முடியும். உங்கள் பேக்ரவுண்டே டோட்டலாக நீங்கள் மாற்றிக்கலாம். இதை நீங்கள் வந்து கையில் தூக்கிட்டு ஓடணும் பண்ணணும்லாம் கிடையாது. வெறும் ஒரு பவர் பேங்க்லேயே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ப்ரோ ஜஸ்ட் இப்படி சொருனால அப்படியே வந்துருமா? ஆமாம், அந்த அளவுக்கு த்ரோ இருக்கும். நம்ம லைட்ஸ் ஆஃப் பண்ணி இதையும் வியூவர்ஸ்க்கு வந்து வியூ காட்டுவோம் எப்படி இருக்குன்னு. அட்ஜஸ்டபிள் தான் வேற. ஸோ நார்மலாக ஏதாச்சும் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா கூட டக்குன்னு நம்ம மோல்ட் பண்ணிட்டு ஒரு பக்காவாக பண்ணலாம் ப்ரோ. சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட 100 ரூபீஸ்க்கு ட்ரைபாட், 100 ரூபீஸ்க்கு ரிங் லைட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த 100 ரூபாய் ட்ரைபாடு, 100 ரூபாய்க்கு நம்ம வந்து ரிங் லைட் கொடுக்குறோம். ரிங் லைட் 100 ரூபாய்க்கா? ஆமா, இந்த மாதிரி சைஸ் ரிங் லைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய்க்கு ரிங் லைட்ஸ் கிடைக்கும். 100 ரூபாய் ரிங் லைட் கைஸ். மோஸ்டா நிறைய பேர் இப்போ ரிங் லைட்ல தான் போட்டோஸ் ரீல்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ ஓவரால் லைட்ஸ் இதெல்லாம் இப்பலாம் எவ்வளவு ப்ரோ? இதெல்லாம் நார்மலா இப்போ நிறைய பேர் கிஃப்ட் பண்றாங்க. இப்போ இது வந்து 700 வரும். இது பெரிய சைஸ் 3 லேம்ப். ஓகே ஓகே. தொட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாவே கலர் மாறும். இது இருட்டுல தான் இதோட பிரைட்னஸ் தெரியும். இது பேட்டரி ரீசார்ஜபிள். ஓகே ஓகே, ரீசார்ஜபிள் தான். இதோட இது இங்க தானா? ஆமா, கீழ சார்ஜ் போடுறோம். இந்த பாயிண்ட் தான் ரீசார்ஜபிள் ப்ரோ இது. ஓகே, எல்லாமே அப்படியே கை வைக்க வருது. சோ இவ அதர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது நீங்க எவ்வளவு பெஸ்டா கொடுக்கணுமோ அவ்வளவு பெஸ்டா கொடுத்துறீங்க. பிரைசிங் எல்லாமே பெஸ்டா தான் ப்ரோ கொடுப்போம் மேக்ஸिमम. மோஷன் லைட் இதுல நிறைய கலெக்ஷன் இருக்கு. இது வந்து பேஸ் மாடல் 230 ரூபாய். இது யாரா அசஞ்சா மட்டும் தான் லைட் எரியும், மத்த நேரத்துல லைட் எரியாது. ஓகே ஓகே. பவர் சேவிங் ரீசார்ஜபிள். நீங்க அங்க ஒட்டி வச்சிட்டீங்க அப்படினா யாரா நடந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து லைட் எரியும். அப்படியே ஸ்மார்ட் ஹவுஸ் ஆகிடலாம்ன்றீங்க. ஆமா, ஆகிடலாம் ப்ரோ. ஸோ அடுத்து டிராவல் பீப்புளுக்கான முக்கியமான விஷயங்கள்லாம் காட்டுறேன். கார் கேட்டிங்கல்ல, கார் ஒரு 4-5 ஐட்டம் நான் சூப்பராக காட்டுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஆட்டோமேட்டிக் கார் சார்ஜர். ஓகேவா? இதுதான் ஆட்டோமேட்டிக் கார் சார்ஜர். சின்ன பட்ஜெட்லேருந்து போவோம். இதோட விலை வந்து 500 ரூபாய். ஓகேவா? ஸோ ஃபோனை கிட்ட எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓகே, அண்ட் தென் வந்து நீங்கள் வந்து ஃபோனை வச்சுட்டீங்க அப்படின்னா லாக் ஆகிடும். லாக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் இங்கே பின்னாடி கை வச்சா தான் ஓப்பன் ஆகும். ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆரம்பிச்சிடும். பாத்தீங்களா? ஒயர்லெஸ் சார்ஜிங் எனேபிள்டு. ஒயர்லெஸ் சார்ஜிங் வித் ஒயர்லெஸ் சார்ஜிங். பின்னாடி நீங்க கை வச்சா மட்டும் தான் இது ஓபன் ஆகும். ப்ரோ ஒயர்லெஸ் சார்ஜிங்னா எல்லா ஃபோனுக்குமேவா? இல்ல நீங்க ஹையர் எண்ட் ஃபோன்ஸ் வச்சிருக்கீங்க, அது இருந்தா மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் எனேபிள் ஆகும். இல்லனா எனேபிள் ஆகாது. சோ இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா just 500 ரூபீஸ் தான். 500லயே அப்படியே 500லயே நீங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அடுத்து காருக்கான டிராவல் பெட். இந்த டிராவல் பெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அப்படியே பின்னாடி சீட்டை வந்து பெட்டா மாத்திடலாம். காத்தடிச்சு மிஷின்ல 1500 ரூபாய் வரும். ஸோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பயங்கர ஒர்த்தாக இருக்கும். ஒரு பெரிய கீழே பில்லோ, அதுக்கு மேலே பெட் பிளாட்ஃபார்ம், அதுக்கு மேலே 2 தலைகாணி சேர்ந்து வந்துடும். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வரும். எல்லாமே சேர்த்து தலைகாணி எல்லாம் சேர்த்து 1500 வரும். அடுத்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கான இப்போ பின்னாடி உட்காரவங்களுக்கு பார்த்துட்டு முன்னாடி உட்காரவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக பார்க்கணும்ல, இது வந்து நெக் மசாஜர். ஸோ இந்த நெக் மசாஜர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹெட் ரெஸ்டரில் மாட்டிட்டீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா இது மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ ரொம்ப குட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம நிறைய வீடியோல காமிச்சிருப்போம். ஸோ நீங்கள் கேட்டதால நம்ம அப்படியே காட்டுறோம். சூப்பராக இருக்கு ப்ரோ. இது வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிட்டா போதும், அதே நம்ம அப்படியே. ஆமாம், நெக் பெயின் இல்லாமல் இருக்கும். நெக் பில்லோ இருக்க இடத்துல இதை மாட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து 950 வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. பர் பீஸ் வந்து 950 தான். ஆமாம், ஒரு பீஸ் 950 தான். இதை நீங்கள் வந்து டிரைவர் சீட்டில் போடுறீங்களோ இல்லை உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக வரவங்களுக்கு போடுறீங்க. இதை வந்து காரில் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு இல்லை, நீங்கள் வீட்லேயும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். படுத்துக்கலாம். படுக்கக்கூடாது, இது மேலே ப்ரெஷர் கொடுக்க முடியாது. ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷனில் இல்லை, அதனால கரெக்டாக தான் யூஸ் பண்ணணும்.
ஸோ இது இருக்கு. அடுத்து வந்து நெக் பில்லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் பேட்டரி ஓரியன்டட் 1650 ரூபா வரும். இது நெக்கை மட்டுமே மசாஜ் பண்ணிட்டு வரும். ஓகே, பின்னாடி மட்டும். ஆமா, இது வந்து டிராவல் பில்லோ மாதிரி. இது பாத்தீங்கன்னா தெரியும், யூ ஷேப் மசாஜர் பில்லோன்னு சொல்லுவாங்க. இதை சார்ஜ் பண்ணிட்டு நம்ம வந்து பேட்டரியில் ஆப்ரேட் பண்ணலாம். இது காஸ்ட்லி. ஓகே, அதுக்கப்புறம் பார்க்க போறது வந்து மசாஜ் கன். இந்த கன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராவல் பண்றவங்க கம்பல்சரி கேரி பண்ணிட்டு போக வேண்டியது. இதுலயே எல்லா கிட்டுமே வந்துடும். ஸோ நல்ல வெயிட்டா இருக்கும், யூஸ் பண்றதுக்கும் சூப்பரா இருக்கும். ஆமா, ஸோ இது வந்து பைக்ல போறவங்க கார்ல போறவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணிப்பா. எல்லாம் லாங் டிராவல் பண்றவங்க மட்டும் இல்ல, வீட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். நாம ஃபுல் பாடி மசாஜ் பண்ணிக்கலாமா ப்ரோ? என்கிட்ட ஃபுல் பாடி மேட்ரஸ் மசாஜரே இருக்காது, 2500 ரூபா வரும். ஓகே, அப்படியே ரோல் பண்ணி போட்டு நம்ம அப்படியே படுத்துக்கலாம். ஒரு 12 வோல்ட் ஆம்ஸ் அடாப்டர் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அதை போட்டு அதில் படுத்துட்டா அதில் அப்படியே நல்லா மசாஜ் பண்ணும். சூப்பரா இருக்கும் அது. ஸோ இதை விடுங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டான ஒரு கேஜெட் காட்டுறேன் வாங்க. காட்டுங்க. டிராவல் பண்ணும்போது லைட்ஸ் மேஜர் ரோல் ஆகும். நம்ம கிட்ட சோலார்ல ஊறப்பட்ட கலெக்ஷன்ஸ்ல லைட் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டைனமோல ஒரு லைட் காட்ட போறோம் உங்ககிட்ட. ஓகே, டைனமோனா என்னன்னு தெரியுமா? சொல்லிருங்க ப்ரோ நீங்களே. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி வச்சு ப்ரொடியூஸ் பண்றது. ஓகே, சோலாரா? அப்போ ஃபுல்லாவே இது சோலார் கிடையாது ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா த்ரோ வந்து கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கு இருக்கும். 500 மீட்டர் இவ்வளோ? ஆமா, இது நைட்ல ஆப்ரேட் பண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்ப் லைட்டா யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹசார்ட் லைட் இருக்கு. ஓகே ஓகே, அதை விட முக்கியம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 5 வோல்ட்ல சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த யூஎஸ்பி எதுக்குன்னா நீங்க உங்க போனை சார்ஜ் போட்டுக்கறது. இதுல லைன் எடுத்து உங்க போன் சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே, இதுல இருக்க பவர் எடுத்து நம்ம போனுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். இன் கேஸ் உங்களுக்கு பவர் சுத்தமா காலி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிராவல் அப்ப இதை சுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும் பவர் உங்களுக்கு. தெரியுதா? ஓகே. சோ டைனமோலயே நம்ம வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம் பவரை. ஓகே, இப்போதான் எனக்கு புரியுது. இந்த சைக்கிள்ல பழைய சைக்கிள்ல மிதிக்க லைட் எரியுமே, அப்டேட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. பட் இது நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 கிட்ட இருக்கே ப்ரோ, இதுல என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆமா, இதுல என்ன வேணா பண்ணிக்கலாம். இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டான ஒரு கேஜெட் காட்டுறேன் பாருங்க சோலார்ல. ஓகே, அதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு சின்ன ஐட்டத்தை பார்த்துட்டு போயிடலாம். கார்ல ஃப்ரண்ட்ல உட்காரவங்களுக்கு மொபைல் ஹோல்டர் இருக்குல்ல, இது பின்னாடி உட்காரவங்களுக்கான மொபைல் ஹோல்டர், டேப் ஹோல்டர். காரோட ஹெட் ரெஸ்டர்ல மாட்டிட்டோம் அப்படின்னா, ஓகே, இங்க ஹெட் ரெஸ்ட்ல போட்டு மாட்டிட்டோம் அப்படின்னா இதுல நம்ம போன் வச்சுக்கலாம். ஸோ இதை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு பெரிய டேபே வைக்கலாம். அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். பிளாஸ்டிக் குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ. நான் பின்னாடி பார்த்ததே இல்லை. இப்போ இது ஹையர் அண்ட் காஸ்ட்ல மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ உங்க கார்ல நீங்க இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். 1500 ரூபீஸ், 1400 ரூபீஸ் ஒரு பேர். ஆமா, ஹையர் அண்ட் காஸ்ட்னா நல்லா ஒரு மாதிரி டிவிலாம் வச்சிட்டு போவாங்க. இப்போ இதெல்லாம் இருந்துச்சுனா வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்திருப்பாங்க. அந்த ஹோல்டர் இப்போ உங்க கார்லயே நீங்க மாட்டிக்கலாம். ஆனா மேஜரா வந்து ஹெட் ரெஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மென்ட் டைப்ல இருக்கணும். ஆர்ச் டைப்ல இருந்தா பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி இருந்தா நீங்க பண்ணிடலாம். சூப்பர் ப்ரோ. இது எவ்வளவு சொன்னீங்க? 1400 ஒரு பேர். சிங்கிள் பீஸ் வேணா கூட கஸ்டமர்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ ப்ரோ, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சோலாரில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் காட்டுறேன் பாருங்க. இதில் என்னென்ன வருதுன்றதை ஃபஸ்ட் நம்ம ரிவீல் பண்ணிடலாம். 2 ஃபோக்கஸ் லைட்டு, காப் லைட், ஓகே, ஒரு சார்ஜிங் கேபிள், ஒரு சார்ஜரு, அதுக்கப்புறம் நம்ம டிவைஸ் சோலார் பேனலா? ஆமாம், இந்த பக்கம் பேனலு, இந்த பக்கம் நம்மளோட டிவைஸோட ஈவெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வாங்க, சார்ஜ் ஆகுது பாருங்கள் வெளிச்சத்துக்கே. ஓ, சாதாரண வெளிச்சத்துக்கே இது வந்து சார்ஜ் ஆகும். ஓகே, அதை தவிர்த்து லைட்டு, 2 லைட் வந்துடும். இதுலேயே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், மெமரி கார்டு போட்டுக்கலாம், ப்ளூடூத் இருக்குது. இங்கே 3 காப் லைட்ஸ்க்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வீட்டில், டென்ட்டில், நம்ம ட்ராவல் அப்போ எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் யூஸ் போல. இதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் ஃபோனை நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே 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 ஓகே. ஸோ இது எல்லா ஃபீச்சர்ஸும் வரும். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1650 ரூபா வரும். அவ்வளோதானா? 1650. சோலார் எப்படி பார்த்தாலுமே லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம்ல ப்ரோ? பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு பேஸ் வேரியன்ட் காமிச்சிட்டேன். இந்த மாதிரி ஊறப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் சொன்ன ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள், ட்ராவல் பீப்புளுக்கு இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸோ கைஸ், நம்மளும் வந்து வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஜெட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட கேஜெட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்ட் 1 பார்ட் 2 அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விசிட் பண்ணி பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் V2FOCUS. பை பை.